எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு அறிவிப்பை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி இதை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. தமிழ்நாடு அரசு கூட்டுறவு மற்றும் அரசு வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் வரையிலான நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்து முக்கியமான தகவல்களை வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், சிறு மற்றும் குறு விவசாயிகள் இந்த 100% கடன் தள்ளுபடியை திட்டத்தின் கீழ் பயன்பெற அதிகப்படியான வாய்ப்புள்ளது என தெரிய வந்திருக்கிறது. இதற்கான தகுதியான பயனாளிகளின் பட்டியல் தயார் செய்ய வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்ட நிலையில் தனியார் வங்கிகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களில் வைக்கப்பட்ட நகைகளுக்கு இந்த சலுகை பொருந்தாது என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. கடன் தொகை மற்றும் அடமானம் வைக்கப்பட்டுள்ள தங்கத்தின் அளவு ஆகியவற்றின் அடிப்படையில் பயணிகள் ஆய்வு செய்யப்பட உள்ளனர். இந்த திட்டம் குறித்து முறையான அரசாணை விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வேளையில் ஏழை எளிய மக்களின் நலனை முன்னிறுத்தி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானவுடன் தகுதியானவர்கள் தங்கள் நகைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் எதிர்பார்க்கலாங்க. தங்க நகைக்கடன் தள்ளுபடி தமிழகத்தில் கிட்டத்தட்ட 5 சவரன் வரையிலான தங்க நகைக்கடன் தள்ளுபடி பெறத்துக்கு யாருக்கெல்லாம் முன்னுரிமை உண்டு. சிறு மற்றும் குறு விவசாயிகள் விவசாய கடன் மற்றும் நகைக்கடன் மற்றும் பெற்று சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக தெரியுதுங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் மற்றும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த குடும்பங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். குறைந்த அளவு கடன், மிக குறைந்த அளவு நகையை அடமானம் வைத்து அத்தியாவசிய தேவைகளுக்கு கடன் பெற்றவர்கள் முதலில் பரிசீலனை செய்யப்படுவார்கள். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சவரன் அல்லது அதற்கு குறைவான எடை கொண்ட நகைக்கடன்களுக்கு 100% தள்ளுபடி வழங்கப்படும். தகுதியான வங்கிகள் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சில அரசு உதவி பெறும் வங்கிகளில் பெற்ற கடன்களுக்கு இந்த சலுகை பொருந்தும். தனியார் நிதி நிறுவனங்கள் மற்றும் தனியார் வங்கிகளுக்கு இது பொருந்தாது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. நகை கடன்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது. தற்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இதில் தள்ளுபடி யாருக்கு பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நபர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தள்ளுபடி பொருந்தாது. கூட்டுறவு வங்கிகளில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் அவர்தம் குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி பொருந்தாது. ஓகேங்களா? அவங்க நகைக்கடன் தள்ளுபடி வாங்குறான் அப்படின்னா பொருந்தாது. அரசு வேலையில் இருப்பவங்க அப்படி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி பொருந்தாது. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பொருந்தாது. இப்போ ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா தனியார் நிதி நிறுவனங்களில் 1 கிராம் நகை தங்கத்திற்கு அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரை கடன் வழங்குறாங்க. கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் நகைகளை அடமானம் வைத்து பெறப்படும் கடன் தொகையை உயர்த்த கூட்டுறவுத்துறை முடிவு செய்துள்ளது. அதன்படி 1 கிராமுக்கு அதிகபட்சமாக 10,000 வரை கடன் வழங்கப்படும். 8,000 வரை வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவு சங்கங்களில் நகைகளை அடமானம் வைத்தால் 1 கிராமிற்கு 8,000 வரைக்கும் வழங்கப்பட்டது. இதை உயர்த்தி 10,000 வரைக்கும் உயர்த்தலாம் அப்படின்ற மாதிரி உயர்வு காட்டியிருக்காங்க. தங்கத்துடைய விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் இதை மாற்றி அமைக்கிறோம் அப்படின்றத தற்சமயம் சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளில் இதற்கான ஒப்புதல் எல்லாமே ரெடியாயிற்று. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் 1 கிராம் தங்கத்திற்கு அதிகபட்சமாக 10,000 வரை கடன் வழங்கப்படும். இதனால் அதிக வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வகையில் கூட்டுறவு நிறுவனங்களிலும் தங்க நகை கடன் தொகையை உயர்த்த முடிவுகள் செய்யப்பட்டிருக்குங்க. விரைவில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு மாபெரும் அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. ரெடி ஆகிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.